வணக்கம். வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். நாங்கள் கலைஞர் சென்னரி பார்க் போயிருந்தோம். அங்கே போய் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு இந்த vlogல பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் 2025ல் போனது. ஆனால் vlog வந்து இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன். நாங்கள் டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணோம். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கலைஞர் சென்னரி பார்க்குக்கு தனியாக பார்க்கிங் கிடையாது. செம்மொழி பூங்கா பார்க்கிங்கில் தான் நம்ம வண்டியை நிறுத்தணும். ஸோ அதனால் அங்கே வண்டியை நிறுத்திட்டு இப்போது போயிட்டுருக்கோம். சப்போஸ் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணலன்னா அங்கே இருக்கிறவங்களே ஃபோனில் எப்படி டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுன்னு கைட் பண்ணுறாங்க. பட் முன்னாடி புக் பண்ணிவிட்டு போகிறது நல்லது. ஸோ நாங்கள் வீட்டில் புக் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அதுதான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோட மற்ற என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் அட் ஆன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட் சேவியரி, கிளாஸ் ஹவுஸ், அப்புறம் பிள்ளைங்க 2 பேரும் ஜிப்லைனில் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கும் அவங்க 2 பேருக்கு மட்டும் டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து 2200 ஆச்சு. ஸோ அந்த முன்னாடி அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கப் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்க்கோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும். நாங்கள் வரும்போதே 4 மணி ஆயிடுச்சு. பட் பேர்ட் சேவியரியும் ஜிப்லைனும் பார்த்தீங்கன்னா 5:30 மணி வரைக்கும் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே வரும்போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு இது 2யும் பார்த்துருங்க அப்படின்னாங்க. அதனால் இப்போது பேர்ட் சேவியருக்கு தான் போயிட்டுருக்கோம். பேர்ட் சேவியரிக்குள்ளே போகிறதுக்கு நம்ம தனியாக பே பண்ணணும். நாங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போதே ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் சேர்த்து பே பண்ணிட்டனால அதை அவங்கக்கிட்ட காட்டிட்டு உள்ளே போகிறோம். சப்போஸ் ஆல்ரெடி முன்னாடியே பே பண்ணலன்னா கூட இங்கே வந்து கூட பே பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போகும்போது செருப்பெல்லாம் வெளியில் கழட்டி வச்சுட்டு வெறும் காலில் தான் உள்ளே போகணும். கீழே ஒரு சொல்யூஷன் மாதிரி இருக்குது, அதில் டிப் பண்ணி காலை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். சரி, ஏன்னா பேர்ட்ஸுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் எனக்கு வெறும் காலில் நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பேர்ட்ஸோட எச்சம்லாம் அங்கங்கே இருந்தது. அதனால் அது வந்து அவ்வளோ இதாக இருக்கல. ஏன்னா நிறையா இடத்துல பேர்ட் சேவியரி பார்த்துருக்கோம், எங்கேயுமே வெறும் காலில் நடந்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறது. பட் எனிவேஸ், மெயினாக இந்த கலைஞர் சென்னரி பார்க் வந்ததே இந்த பேர்ட் சேவியரிக்காக தான். ஏன்னா பையனுக்கு வந்து பறவைகள்லாம் ரொம்ப இஷ்டம். அவனுக்காக தான் இங்கே வரணும்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ பறவைகள்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி விளையாண்டுட்டு அதுவே வந்து கையில் உட்காந்துட்டு இருந்தது. அவனும் சந்தோஷமாக பார்த்து ரசிச்சிட்டு இருந்தான். பொண்ணுக்கு வந்து பேர்ட்ஸ்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால நீங்கள் விளையாடுங்க, தலையை நின்று பார்க்குறேன்னு சொல்லி அவள் பார்த்துட்டு இருந்தா. நானுமே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அப்படின்னாலே ஒரு 2 அடி தள்ளி தான் இருப்பேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறனால தான் இங்கே வந்தேனே. ஆக்சுவலி நாங்கள் வந்தப்போ கூட்டம் அவ்வளோவா இருக்கல, அதனால நல்லா நிதானமாக ரசித்து பார்க்க முடிஞ்சது. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அவன் மேலே வந்து உட்காந்து ஃபோட்டோக்கெலாம் நல்லா போஸ் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் அது அவனோட சட்டை பட்டனு, அவனோட கையில் இந்த ப்ரேஸ்லெட், செயின் எல்லாமே கடிச்சு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு இருந்தான். பட் அதுக்கு மேலே அவனுக்குமே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொடுத்துட்டான். ஆக்சுவலி வெளியில் போர்டில் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஜுவல்லரி பட்டன்ஸோடலாம் விளையாடும், கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு. அதே மாதிரி பேர்ட் சேவியரிக்கு வரும்போது ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் போட்டு வந்திருக்கணும். ஏன்னா பேர்ட்ஸ் எல்லாம் கையில் உட்காரும்போது அதோட நகம் வந்து கையில் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கும். பட் அது யோசிக்கவே இல்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம். அதே மாதிரி இங்கே மக்கா பஞ்சவர்ண கிளியும் இருந்தது. நான் தூரத்தில் இருந்தது பார்த்தோம். அது பக்கத்தில் வந்து கையில் உட்காரணுன்னா பேர்ட் ஃபீட் பண்ணுறதுக்குன்னு தனி டிக்கெட் இருக்கும், அது வாங்கியிருக்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் அதை வாங்கலை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இங்கே ஏவியரியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி முன்னாடி பெஞ்சஸ் எல்லாம் கூட போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ உட்காரணுன்னா உட்காந்துக்கலாம். நாங்களும் உட்காந்து ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு இப்போது ஜிப்லைன் போகிறோம். போகிற வழியில் இந்த பனிப்புகை நடைபாதை வந்து அப்போ தான் ஆன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒயிட் மிஸ்ட்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் நடந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஜிப்லைனில் போகிறதுக்கு ஏற வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டினா ரொம்ப இஷ்டம். எங்கே இருந்தாலும் முதல் ஆளாக போய் நிற்பாள். பையனும் போகிறேன் அப்படின்னா, அதனால் அவங்க 2 பேரும் இதில் போக போகிறாங்க. நாங்கள் வந்து கீழேருந்து வீடியோ எடுக்க போகிறோம். பிள்ளைங்க 2 பேரும் மேலே ஏறிட்டாங்க. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி ஒருத்தர், பின்னாடி பார்த்த மாதிரி ஒருத்தர் உட்கார வைப்பாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு பையன் உட்காந்துருக்கான் முன்னாடி பார்த்த மாதிரி. அவனுக்கு ஹெல்மெட்டு, சீட் பெல்ட்ஸ்லாம் போட்டு சேஃபாக உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்த மாதிரி பொண்ணை உட்கார வச்சாங்க. எனக்கு தான் கீழேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் அவங்க 2 பேரும் ஹாப்பியாக ஜொயின்னு போயிட்டாங்க. ஸோ ஜிப்லைன் இறக்கி விடுற இடத்துல போய் இறக்கி விட்டுருவாங்க. பிள்ளைங்க ஜிப்லைனில் ஏறுறதுக்கு முன்னாடி எங்கே இறக்கி விடுவாங்க அப்படிங்கிறதையும் விசாரித்து அந்த இடத்த பார்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நடந்து போயிருக்கலாம். பிள்ளைங்களை ஏற்றி விட்டதுக்கப்புறம் தான் ஐயோ எங்கே இறக்கி விடுவாங்க அப்படிங்கிறதே ஸ்ட்ரைக் ஆச்சு. அதுக்கப்புறம் விசாரித்து பிள்ளைங்க இறங்குறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஓடி போனோம். எப்படியோ அவங்க அப்பா அந்த இடத்துக்கு கரெக்டாக பிள்ளைங்க இறங்கும்போது போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க தான் இந்த வீடியோவும் எடுத்தாங்க. ஆனால் என்னால் அவ்வளோ வேகமாலாம் ஓட முடியல. அதனால நான் கொஞ்சம் மெதுவாக தான் நடந்து போனேன். எப்படி இருந்தது சொல்லுங்க. பிள்ளைங்க இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளோரே ஆர்ட் மாதிரி தான் இருந்தது. அந்த கல் பூவெல்லாம் வெறும் காலில் நடக்கிறதுக்குமே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருந்தது. ஸோ அங்கே உட்காந்து கொஞ்சம் பிக்சர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே ஃப்ராக் ஃபேமிலி ஸ்டாச்சு பார்த்தோம். முன்னாடி பார்த்த மாதிரி 4 ஃப்ராகு, பின்னாடி பார்த்த மாதிரி 4 ஃப்ராகு நல்லா இருந்தது. அதனால் இது பக்கத்தில் பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம். அடுத்து ட்ரீ ஹவுஸ் பார்த்தோம். ட்ரீ ஹவுஸில் வந்து கிட்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம பிள்ளைங்களாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அப்படின்னால அலோவ் பண்ண மாட்டாங்க. கிட்ஸ் அண்டர் 11 or 12 அப்படிங்கிறது சரியாக தெரியல. அதே மாதிரி டாய் ட்ரெயின்லேயும் அப்படி தான் கிட்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும். நம்ம பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளைங்க அப்படிங்கிறனால ட்ரீ ஹவுஸும் இல்லை, டாய் ட்ரெயினும் இல்லை. அதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோம். மான்லாம் தண்ணி குடிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பக்கத்தில் பிரிட்ஜும் இருந்தது. ஸோ அது பக்கத்தில் நான் நின்று பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அப்புறம் நான் கொஞ்சம் பிக்சர்ஸும் எடுத்தோம். இப்போ வந்து பார்க்கோட என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஏவியரி அண்ட் ஜிப்லைன் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால அதிலே பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு சுற்றி வந்தாச்சு. ஆனால் மற்ற வேறு எந்த இடத்தையுமே பார்க்கல. அதனால் முதல்ல வந்து இப்போ தான் பார்க்காம விட்ட இடத்தெல்லாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தோன்னா மெதுவாக எல்லாத்தையும் நிதானமாக பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஸோ ஒரே சுற்றில் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருந்திருப்போம். பட் கொஞ்சம் நேரம் ஆனனால ஏவியரியும் இந்த ஜிப்லைனை முடிச்சுட்டு இப்போது மற்ற இடத்தெல்லாம் ரிலாக்ஸ்டாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லா மரத்துலேயும் இந்த மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. அது என்ன மரம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் அண்ட் தமிழில். ஸோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ரொம்ப அழகாகவும் இருந்தது. ஒரு சில இடம்லாம் ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் ஃபேரி டேல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஆர்கிடேரியம்குள்ளே போக போகிறோம். இது வந்து ஒரு க்ரீன் ஹவுஸ் செட்டப் மாதிரி வச்சு உள்ள விதவிதமான ஆர்கிட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஆர்கிட்ஸில் எவ்வளோ கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறதே தெரிஞ்சுது. எனக்கு ஆர்கிட்ஸ் ரொம்ப பிடிக்கும். வீட்லேயும் வளர்த்தணுன்னு ஆசை தான். ஆனால் அது வந்து ஸ்பெஷல் மீடியமில் வளர்த்தணும். நார்மலாக வளர்த்துற செடியாக ஒழுங்காக வளர மாட்டேங்குது. அதனால் இதை இன்னும் ட்ரை பண்ணாமல் இருக்கேன். ஒரு காலத்தில் நானும் எக்ஸ்பர்ட் கார்டனர் ஆகி இது வளர்த்துவேன்னு நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள் ஏர் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு மண் தேவையில்லை, அப்படியே காற்றுலேயே வளரும். ஸோ அப்புறம் வெளியில் வந்துட்டோம். இப்போ வந்து இந்த கிளாஸ் ஹவுஸ் கண்ணாடி மாளிகைக்குள்ளே போக போகிறோம். இதுக்கு வந்து தனியாக டிக்கெட் வாங்கணும். நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தனால அதை மட்டும் காட்டிட்டு இப்போ உள்ளே போக போகிறோம். இதை வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ட். விதமான செடிகள் இருந்தது. நம்ம வீட்டுக்குள்ளே இண்டோரில் வச்சு வளர்த்தக்கூடிய செடிகள் எல்லாமே இருந்தது. ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நின்று கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்.
இந்த கிளாஸ் க்ளோப்லலாம் பார்த்தீங்கன்னா டெரேரியம் மாதிரி செட்டப்பில் குட்டி குட்டி ஃபிகரன்ஸ்லாம் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அதை இண்டிவிஜுவலி நான் கவர் பண்ணலை. ஸோ கீழெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போனோம். மேலே வந்து சக்யூலன்ஸ் அண்ட் கேக்டஸோட வெரைட்டிஸ்லாம் டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுலேயே எத்தனை வெரைட்டி இருந்தது, விதவிதமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு பாட்டில் டிஃப்ரெண்ட் கேக்டஸ் சக்யூலன்ஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை எவ்வளோ விதமாக அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த டிஸ்பிளேயில் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் மாதிரி தான் இருந்தது. எனக்கும் இந்த மாதிரி விதவிதமான சக்யூலன்ஸ் எல்லாம் ஒரு பாட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சு வளர்த்தணுன்னு ஆசை. ஆனால் அது என்னமோ தெரியல, சக்யூலன்ஸில் வந்து அவ்வளோ லக் இருக்கலை. வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சா ஒரு 2 நாள் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வளராது. அதனால் அதை ட்ரை பண்ணுறது இல்லை. பட் இதை பார்த்தோன்னே உண்மையாகவே ஆசை வந்தது. கேக்டஸ் அண்ட் சக்யூலன்ஸில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா, அதை இவ்வளோ அழகாக டிஸ்பிளே பண்ண முடியுமா அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்து தான் தெரிஞ்சது. நல்ல நிதானமாக எல்லாத்தையும் ரசித்து பார்த்தோம். அப்புறம் கீழே போயிட்டோம். ஸோ ஸ்டெப்ஸ்லேருந்து முன்னாடி சைட் பார்த்தா இப்படி தான் தெரியுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஸோ நான் வீடியோ எடுத்து வரதுக்குள்ளே அவங்க கீழே போயிட்டாங்க. ஸோ இந்த சைடு வந்து இப்படி தான் இருக்குது. நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஸோ கிளாஸ் ஹவுஸ் பக்கத்தில் தான் பேர்ட்ஸ் ஏவியரியும் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் நடந்ததில் கொஞ்சம் டயர்டாக இருந்தது, தண்ணி தாகம் வேறு. ஸோ இந்த இடத்துல பார்த்தா பெஞ்ச் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் மறுபடியும் சுற்றி பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது. அது என்னமோ இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு சீக்ரெட் கார்டனாக தான் ஞாபகத்துக்கு வந்தது. அப்புறம் ப்ளே ஏரியா பார்த்தோம். பிள்ளைங்க 2 பேரும் விளையாடணுன்னாங்க, அதனால் அவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பிள்ளைங்க 2 பேரும் விளையாட விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் பெஞ்சில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். ஆறு மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரி மற்ற இடத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஏரியாவிலேருந்து கிளம்பிட்டோம். இந்த ஃப்ராக் ஃபேமிலி ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தான் இந்த சன்ஃப்ளவர் பெபிள் பாத் செல்ஃபி பாயிண்ட் இருக்குது. அது பக்கத்துலேயே ட்ரீ ஹவுஸும் இருக்குது. இந்த ட்ரீ ஹவுஸில் லைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பக்கத்தில் வரும்போது இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா 2 கண்ணு உருட்டுற மாதிரி ஒரு லைட் செட்டப் போட்டிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இதில் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் சார்ஜில் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பையனோட ஃபோனை வாங்கி தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட் பாத்வேவோட
அதர் சைடு. ஸோ ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால் அது ஒரு நார்மல் பிரிட்ஜ் மாதிரி இருந்தது. ஸோ இந்த இடத்துல தான் கெஃபெட்டேரியா இருக்குது. ஸோ பிள்ளைங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னாங்க. நார்மல் கெஃபெட்டேரியாவில் இருக்க மாதிரி தான் அங்கேயும் இருந்துச்சு. பட் நாங்கள் இதுக்கப்புறம் டின்னருக்கு போகிறோம், அதனால் அங்கேருந்து ஒன்றும் வாங்கலை. ஸோ இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபீச்சரும் இருந்தது. இந்த பார்க்கில் மியூசிக்கல் ஃபவுண்டன் இருக்குது. ஸோ அதை போய் பார்க்கணும் அப்படின்னா டிக்கெட் வாங்கணும். எங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில், அதனால் அதை போய் பார்க்கல. ஸோ நீங்கள் அந்த மியூசிக்கல் ஃபவுண்டன் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இருட்ட அந்த அலங்கார லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க பாருங்கள். அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இந்த பாத்வே பாருங்கள், சன்ஃப்ளவர் பேபிள்ஸ் எல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ பார்க்கோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு இன்னொரு சுற்று வந்தாச்சு. இப்போ வந்து ஹார்டிகல்ச்சர் மியூசியம்குள்ளே போக போகிறோம். ஸோ இப்போ 6:30 to 7 அந்த லாஸ்ட் டைமிங் ஸ்லாட்டில் தான் நம்ம போகிறோம். மேலே இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. விதவிதமான இமேஜஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அதனால் அதை நான் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் எல்லாம் ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க. அழகாக லேபிளும் பண்ணி வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க 2 பேரும் ஆர்வமாக பார்த்தாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மியூசியமில் என்ன மாதிரி டிஸ்பிளேலாம் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஃபுல்லாக இண்டிவிஜுவலி ஒன்றும் கவர் பண்ணலை, பட் ஸ்டில் ஒரு ஜென்ரல் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நாங்கள் பார்க்கை சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 2.5 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இங்கே. பார்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன கொஞ்சம் அவசரமாக ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நெக்ஸ்ட் டைம் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்போ வரோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் கலைஞர் செட்டினை பார்க் வந்திருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விலாக் எவ்வளோதாங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.